மாவட்டம் அடிப்படையில் ஒரு விவசாய மாவட்டம். இந்த புரிதல் அரசுகிட்ட இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்க மாவட்டத்துடைய மக்களின் பெரும்பான்மையான வேலை என்பது விவசாயம் தான். நாங்க விவசாயத்தை நம்பிதான் இருக்கோம். அதுவும் திருவண்ணாமலை நிலக்கடலை அதிகமாக விளையக்கூடிய ஒரு மாவட்டம். தமிழ்நாட்டிலே நிலக்கடலை உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திருவண்ணாமலை. அதே போல இங்க பூக்கள் உற்பத்தி அதிகம். இங்க வருடத்தின் 365 நாளும் பூக்கள் மாறி மாறி பல்வேறு வகையான பூக்கள் விளைவிக்கக்கூடிய மாவட்டம். இரண்டாவது, தமிழ்நாட்டிலேயே தஞ்சைக்கு அடுத்தபடியாக நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய பெருமை பெற்ற களம்பூர் உள்ளடக்கிய ஒரு மாவட்டம் திருவண்ணாமலை. அதே போல ஆரணி பட்டு, காஞ்சி பட்டுக்கு அடுத்தபடியாக உலக அளவில் பிரசித்தி பெற்ற பட்டு ஆரணி பட்டு. இப்படி திருவண்ணாமலை அதே மாதிரி நீங்க இந்த படவேட்டில் இருக்கக்கூடிய வாழை உற்பத்தி, இன்னைக்கு சென்னையின் பெரும்பான்மையான வாழை தேவையை வாழை இலையாக இருக்கட்டும், வாழை காய்களாக இருக்கட்டும், அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்துடைய படவேடு, சந்தைவாசல் உள்ளிட்ட அந்த பகுதியில் உள்ளடக்கியதான். அதே போல இங்க ஒரு மலை கிராமங்கள் இருக்கு. 40க்கும் மேற்பட்ட சிற்றூர்களும் 10 ஊராட்சிகளும் எங்க மாவட்டத்தில் இருக்கு. ஜவாது மலையில இருக்கக்கூடியது. அங்க இருக்கக்கூடிய மலை உற்பத்தி பொருட்கள் இப்படி நிறைய முழுக்க விவசாயம் சார்ந்த ஒரு மாவட்டம். விவசாயத்தை அழிக்கக்கூடிய சிப்காட் தொழிற்சாலைகளை மட்டுமே இன்று வரை அரசுகள் கொண்டு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை எல்லாம் தினக்கூலிகளாக, நாங்க காலகாலமாக நில உடைமையாளர்கள் இருக்கக்கூடிய மக்களை அந்த நிலங்களை எல்லாம் கையகப்படுத்திக் கொண்டு அவர்களை தினக்கூலிகளாக மாற்றி அன்றாட வாழ்க்கைக்கே அல்லல் படக்கூடிய ஒரு நிலைக்கு தான் அரசு வச்சுட்டு இருக்கு. நாங்க என்ன தொழிற்சாலைகளை கேட்கிறோம்? எங்க மாவட்டத்துல பூக்கள் உற்பத்தி அதிகமா இருக்கு. அப்ப பூக்கள் உற்பத்தியை மையப்படுத்தி ஒரு நறுமண தொழிற்சாலை கொண்டு வாங்க. எங்க மாவட்ட பூக்கள் உற்பத்தியாளர்களுக்கு சரியான விலை கிடைக்கல. அவங்க விளைவிக்கக்கூடிய பூக்களுக்கு சரியான விலை கிடைக்க மாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல தான் அந்த பூ உற்பத்திக்கான விலை சரியா கிடைக்குது. மற்ற நாட்கள்லாம் ரொம்ப குறைவா போகுது. அதே போல இங்க இருக்கக்கூடிய நிலக்கடலை உற்பத்தி அதிகமா இருக்கு. அப்ப நிலக்கடலை உற்பத்தி சார்ந்த நிலக்கடலையில் இருந்து இருக்கக்கூடிய எண்ணெய் உள்ளிட்ட அது சார்ந்த தொழிற்கூடங்களை கொண்டு வாங்க. அது போல நீங்க எங்க இருக்கக்கூடிய வாழை உற்பத்தி இது சார்ந்த இயற்கை விவசாயம் சார்ந்த தக்காளி உற்பத்தி இருக்கு. தக்காளி சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க. இப்படி நாங்க கேட்கும்போது நீங்க இதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய பன்னாட்டு தொழில் நிறுவனங்களை கொண்டு இங்க இருக்கக்கூடிய சிப்காட் என்கிற பேர்ல பன்னாட்டு தொழில் நிறுவனங்களை கொண்டு அதுல யாருக்கு வேலை கொடுக்குறீங்க? வடக்கில இருந்து வரக்கூடியவர்களையும் இன்னும் பிற மொழியாளர்களையும் தான் கொண்டு கொடுக்குறீங்க. எங்களை எல்லாம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் கொண்டு வைக்கிறீங்க. எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கிறது கிடையாது. அப்ப நாங்க ஒப்பந்த தொழிலாளர்களாக தினக்கூலிகளாக மாற்றப்பட்டிருப்பது எங்கள் மாவட்ட அரசியலுடைய மிகப்பெரிய பின்னடைவு.